கிறிஸ்தவனுடைய டிஎன்ஏன்னா சகோதர அன்பு. அதுதான் பெஸ்ட் டெஸ்ட்டு. உபதேசம் இல்லை, சகோதர அன்பு. அவன் எந்த சர்ச்சுக்கு போகிறான் அதெல்லாம் ஆதாரம் அவன் கிறிஸ்தவனான. அந்த சர்ச்சுக்கு போகிறான் அதனால அவன் மெய்யான கிறிஸ்தவனாக கிடையாது. நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு பொய்யான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அன்பரே இம்மேளையிலே அன்பின் காவி பாடிடுவேனே, உம்மாதாய கரம் உயர்த்தி என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அன்பே இயேசுவே, அன்பரே இயேசுவே, இம்மேளையிலே அன்பின் காவி பாடிடுவேனே, உம்மாதாயவன் கரம் உயர்த்தி என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அன்பே போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள். ஒரு தகப்பனுக்கு தாயும் பிறந்தா அந்த தகப்பன் தாயினுடைய குணம் எப்படி அந்த பிள்ளைகளில் இருக்குமோ அதுபோலவே நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறபடினாலே அந்த பரலோக தகப்பனுடைய குணம் அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த குணத்தை இந்த உலகத்திலே வாழும் தேவனுடைய பிள்ளைகளிலே காண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அந்த குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்கிறது தான் அவருடைய வாதமே. தேவனால் பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். இந்த மறுபிறப்பை பற்றிலாம் நிறைய பேசுகிறார் அவர். இருளிலிருந்து ஒளிக்கு வந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அதுக்கு அப்படி வந்துட்டோம், அப்படி ஆயிருக்குங்கிறதுக்கு முக்கியமான ஆதாரம் என்னென்னா, நாம் சகோதர அன்பு உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ, அவர் எப்படி அன்பு கூறுகிறாரோ, அதுபோலவே நாமும் இந்த உலகத்தில் ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூறுகிறோம் என்கிறது தான் இங்கே அவர் வலியுறுத்துகிறார். அதுதான் அவருடைய வாதம். நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், ஆகவே தேவனை போல தான் இருக்கணும். அவர் அன்பாக இருக்கிறார், நீங்களும் அன்பாக தான் இருக்க வேணுங்கிறது அவருடைய இது. அதை எப்படி சொல்கிறாருன்னா, நாம் தேவனால் உண்டானவர்கள் அல்லது தேவனால் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள்னால் இந்த ட்ரூவஸ்ட் சென்ஸ்
மெய்யான கிறிஸ்தவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த சகோதர அன்பு தான் அடையாளம்ன்றார். எல்லா அடையாளத்தை காட்டிலும், எல்லா ஆதாரத்தை காட்டிலும் இந்த சகோதர அன்பு தான் ஆதாரம்ன்றார். வாட் இஸ் த ப்ரூஃப் தட் வி ஆர் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ்? நாம் கிறிஸ்தவர்கள் தான்ங்கிறதுக்கு எது சரியான ஆதாரமாக இருக்கிறது? அவர் சொல்கிறாரு, வேறு எதுவும் இல்லை, சகோதர அன்பு தான்றாரு. ஆனால் பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் வேறு எதெல்லாம் ஆதாரம்னு நினைக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆர்த்தடாக்ஸி, இங்கிலீஷில் ஆர்த்தடாக்ஸின்னு சொல்லுவோம். ஆர்த்தடாக்ஸின்னு சொன்னால் சரியான உபதேசம், உபதேசத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அது கரெக்டாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். என்ன உபதேசம்? இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். சரியான உபதேசம்தான், யாரும் சரியில்லைன்னு சொல்ல. ரொம்ப முக்கியம். உபதேசம் வேணான்னு ஒன்று வேதவசனம் சொல்லலை. உபதேசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உபதேசத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ முடியும். ஆனால் அந்த உபதேசம் கரெக்டாக இருந்ததுன்னா, அந்த கரெக்டான உபதேசத்தை ஒருத்தர் நம்புகிறார் என்கிறபடினால, அல்லது அந்த கரெக்டான உபதேசம் அவருடைய டாக்டரினாக இருக்குதுங்கிறதுனால அவர் தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆதாரம். தேவகுமாரன் இயேசு சரியான உபதேசம்தான். கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அதை நாம் நம்புகிறோம், சரியான உபதேசம்தான். மாம்ச ரூபம் எடுத்து மனுஷனாக வந்தார். சிலரெல்லாம் நம்புறதில்லை, மாம்ச ரூபமெல்லாம் எடுக்கலை அப்படின்றாங்க. மாம்ச ரூபம் மாதிரி தெரிஞ்சு தானே, உண்மையாகவே மாம்சம் கிடையாது, நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் குழப்பினாங்க. அவங்கெல்லாம் அது தப்பு. நாம் அப்படிலாம் நம்புறதில்லை. நம்ம மாம்ச ரூபம் எடுத்தார்னு நம்புகிறோம். சிலுவையில் மரித்தார், ஆணி கடாவப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அங்கே மரணத்தை அனுபவித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், சரீரத்தில் உயிரோடு எழுந்தார். தோமா வந்து தொட்டே பார்க்குறான், தொட்டே பாருங்கிறாரு. இதெல்லாம் நம்புகிறோம். சரீர உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் நம்புகிறோம். அப்போ சரியான உபதேசம் கரெக்டு, அதெல்லாம் நம்புகிறோம். இன்னும் கிறிஸ்தவ சபையில், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் போதிக்கப்படுகிற எல்லா சரியான ரட்சிப்பு குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் சரியான உபதேசங்களை எல்லாம் நம்பலாம். சரியான உபதேசங்களை நம்பினதுனால ஒருவன் கிறிஸ்தவன் சொல்ல முடியாதுன்றாரு. ஏனென்று சொன்னால், அவர் சொல்கிறதுல பெரிய உண்மை இருக்குது. நானே பார்த்துருக்கிறேன். சரியான உபதேசங்கள் இருக்கும், ஆனால் அவர்களிடத்தில் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு அளவு கூட சகோதர அன்புன்றது இருக்கவே இருக்காது. உபதேசம் சரியாக இருந்து என்ன பிரயோஜனம்? டாக்டரினில் ரொம்ப கரெக்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே உபதேசம் கரெக்டாக இருந்து ஒரு மெய்யான கிறிஸ்தவனாக இல்லாமல் இருப்பது சாத்தியம் கூடும். உபதேசம் ரொம்ப கரெக்டாக இருக்கலாம், இருந்தாலும் அவன் மெய்யான கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மெய்யான கிறிஸ்தவன் என்கிறதுக்கு அத்தாட்சி என்ன, அது எது அதை நிரூபிக்கிறதுன்னு சொன்னால், தேவனால் பிறந்திருக்கிறான் அவன், மறுபடியும் பிறந்தவன் அவன், மெய்யான கிறிஸ்தவனா எது நிரூபிக்குது? அவன் உபதேசம் இல்லை, அவன்கிட்ட என்ன குணம் இருக்குது அதுதான் நிரூபிக்குது. பாருங்கள், ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளையை பற்றி ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா, இது யாருடைய பிள்ளை, இவருக்கு தான் பிறந்ததா அப்படிங்கிறத பற்றி ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்ததுன்னா பல காரியங்களை பார்க்குறாங்க. சாட்சிகள்லாம் கூப்பிடுறாங்க, அவருக்கு தெரியுமா, இவருக்கு தெரியுமா, எவ்வளோ நல்லா பார்த்துருக்குறீங்க, இந்த பிள்ளை இவர் தானா, எல்லாம் விசாரிக்கிறாங்க. இன்னும் அந்த சர்ச்சை தீரலைன்னா, இன்னும் சரியாக சொல்ல முடியல யாருடைய பிள்ளைன்னா, கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, டிஎன்ஏவே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக சொல்லிவிடும் அது பிள்ளை தானா இல்லையாங்கிறத எல்லா சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அது சொல்லிடும். அப்போ கிறிஸ்தவனுடைய டிஎன்ஏன்னா சகோதர அன்பு, அதுதான் பெஸ்ட்டு டெஸ்ட்டு. உபதேசம் இல்லை, சகோதர அன்பு. அவன் எந்த சர்ச்சுக்கு போகிறான் அதெல்லாம் ஆதாரம் அவன் கிறிஸ்தவனான, அந்த சர்ச்சுக்கு போகிறான் அதனால அவன் மெய்யான கிறிஸ்தவனாக கிடையாது. நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு பொய்யான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். நல்ல உபதேசங்களை நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு உண்மையான கிறிஸ்தவனாக இல்லாமல் இருக்க முடியும். எல்லா பாட்டு புஸ்தகத்தில் இருக்க எல்லா பாட்டும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் மெய்யான கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான். சபையில் பண்ணுற எல்லா அறிக்கைகள், எல்லா ஜபங்கள், பரமநிலையில் இருக்கிற எங்கள் பிதாவே எல்லாம் தெரியும். அது எந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியணுமா கேட்டிங்கன்னா, எல்லாம் கரெக்டாக தெரியும். எல்லா சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அதனால அவன் மெய்யான கிறிஸ்தவனா, ஆர்த்தடாக்ஸி பழம்பெரும் கிறிஸ்தவையா அப்படிங்கிறதுனால ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அதெல்லாம் இருக்கலாம், நல்லது தான். அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் நான் பழிக்கலை, அதை வேணான்னு சொல்லலை.
நல்லது தான். ஆனால் ஒருவன் மெய்யான கிறிஸ்தவன் என்கிறதுக்கு அது அடையாளம் இல்லை. அது அடையாளம் இல்லை. எது அடையாளம்? சில நேரத்தில் பாருங்கள், அந்த புள்ள அவனுக்கு தானான்னு காமிக்கிறதுக்கு மூக்கு மொழியெல்லாம் பார்க்குறாங்க. அப்பா மாதிரி தான் இருக்குது, அந்த சாடை தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் சில நேரத்தில் ஜாடையில் கூட சில நேரத்தில் பார்க்குறது கூட சில நேரத்தில் ஒரு லைக்னஸ் சாயல் இருக்கலாம் ஒரு ஆளை போல். ஆனால் உண்மையாகவே பிள்ளையா இல்லாமல் இருக்கலாம். சினிமாலெலாம் பாருங்கள், அம்மாவை பிள்ளையாக நடிக்க வைக்கும்போது அல்லது அப்பாவை பிள்ளையாக நடிக்கும்போது நல்லா, நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல, வெளிநாடுகள்லாம் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணுவாங்க. அந்த ஆள் மாதிரியே ஒரு ஆளை கொண்டாந்து ஒரு ஆளை பார்த்து பையனாக போடுவாங்க. ஏன்னா பார்த்தா நம்பணுமே இவர் பிள்ளை தானே. அவர் ஒரு மாதிரியும் இவர் வேறு மாதிரியும் இருந்தால் சுத்தமாக மேட்சே ஆகாது. அங்கே நடிக்கும்போது அப்பா இவர் பிள்ளைன்னா 10 தடவை சொன்னால் கூட யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதை நம்பவும் மாட்டாங்க, மனதில் பதிவே பதியாது. அதனால் பார்த்த உடனே இவர் தான் அப்பா இவர் தான் பிள்ளைன்னு தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி போடுறாங்க. ஆனால் பிள்ளையே கிடையாது. இது நடிகர்கள் 2 பேர். அவர் எங்கேயோ பிறந்தவர், இவர் எங்கேயோ பிறந்தவர், இவர் யாரோ அவர் யாரோ. ஆனால் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணுறாங்க. அப்போ கிறிஸ்தவங்கிறது ஏதோ இந்த சட்டையை மாட்டினேன், இந்த மாதிரி தோற்றம், நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. கிறிஸ்தவன் பெரிய வெளிப்புறமான சில சாயல்களை நாம் உருவாக்கி கொண்டு அதை நம்ம மேலே எடுத்துக்கொண்டு நான் கிறிஸ்தவன் காமிக்கிறது கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன்னா, மெய்யான கிறிஸ்தவன்னா என்ன? அதுக்கு நிரூபணம் சரியான டெஸ்ட் என்ன? அது அவன் அன்பு கூறுகிறான், சகோதர அன்பு அவனுக்குள்ள இருக்கிறது என்கிறது தான் உண்மையான ஒரு சோதனை, பரீட்சை. அது இருக்குதான்னு பார்த்தா கரெக்டாக சொல்லிடலாம் உண்மையாக தேவனுடைய பிள்ளையா இல்லை. 2வது, வெறும் சரியான உபதேசம் அவன் கிறிஸ்தவன் என்று நிரூபிக்கிறது இல்லை. இன்னொன்று, அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கூட அவன் கிறிஸ்தவன்றதை நிரூபிக்கிறது இல்லை. விசுவாசத்தை குறித்து நிறைய போதிக்கிறோம் நம்ம. ஆனால் வேதவாசனம் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஒருத்தனுக்கு மலையை பெயர்க்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் இருந்தால் கூட அவன்கிட்ட அன்பு இராவிட்டால் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுறது. பெரிய அற்புதங்களை செய்கிறதுக்கு, அதிசயங்களை செய்கிறதுக்கு, மலையை கூட பெயர்க்கிறதுக்குரிய அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். மலையை பெயர்க்கிற விசுவாசத்தை பற்றி எவ்வளோ போதிச்சிருக்கிறேன். நல்லது, எல்லாம் வேணான்னு சொல்ல. எப்படி உபதேசம் முக்கியமோ, உபதேசம் நல்லதோ, நல்ல உபதேசம் எவ்வளோ போதிக்கிறோம் இங்கே, நல்லது, அதெல்லாம் யாரும் வேணான்னு சொல்ல. அதே போல் மலையை பெயர்க்கிற விசுவாசங்கிறது அற்புதமான ஒரு காரியம். ஒரு நல்ல குவாலிட்டி ஒரு மனுஷனுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயித்து முன்னேறி செல்றது? விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசத்தை யாரும் வேணான்னு சொல்ல முடியாது. அதனால தான் விசுவாசத்தை அதிகமாக போதிக்கிறோம். ஆனால் மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தால் கூட அன்பு இராவிட்டால் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுது. அதை சுட்டி காண்பிக்கிறார் வேதத்தில். அதனால் நானும் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒருத்தன் மெய்யான கிறிஸ்தவன்றதுக்கு அவன் அதிசயம் பண்ணானா, அற்புதம் பண்ணானான்றது அவன் மெய்யான கிறிஸ்தவனான்றதுக்கு அடையாளம் கிடையாது. மலையை பெயர்த்தினானா, ஏதாவது பெரிய அற்புதத்தை செஞ்சானாங்கிறது அவன் மெய்யான கிறிஸ்தவனுங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. சகோதர அன்பு தான் ஆதாரம். வாசிக்கிறேன் பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். சிலர் சொல்கிறாங்க, என்னங்க அவர் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாரு, அந்நிய பாஷையிலே பேசுகிறாரு, அப்போ அவர் கிறிஸ்தவர் இல்லையா? இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, மனுஷர் பாஷை நல்லது, ஆவியில் நிறையிறது நல்லது, இந்த வரங்கள்லாம் நல்லது, எல்லாம் நல்லது, இருக்குதான் வேணும். அப்படி பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் ஒன்றுமே இல்லைங்கிறார். என்ன அந்நிய பாஷை வரம் அது இதெல்லாம் பெற்றிருந்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமே கிடையாதுன்றார். அடுத்தது பாருங்க, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவியும் அறிந்தாலும். இது 2வது ஐட்டம். தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி பெரிய வெளிப்பாடெல்லாம் பெற்று அப்படிலாம் இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்போ பாருங்க, அன்பு இல்லைன்னா மலையே பெயர்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய விசுவாசம் இருந்தால் கூட, பெரிய பிரச்சனைகள்லாம் ஜெயித்து மேலே எல்லாம் பண்ணால் கூட
அடிப்படையில் சகோதர அன்பு இல்லைன்னா அவன் தேவனால் பிறந்தவனா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் உண்டாயிடுது. ஏன்னா அந்த டிஎன்ஏ சரியில்லை, டிஎன்ஏ ராங்காக காட்டுது. வெளியே பார்த்தா சில அடையாளங்கள் தேவனுடைய புள்ள மாதிரி தெரியுது. அற்புதம் செய்கிறாருன்றாங்க, அதிசயம் பண்ணுறாருன்றாங்க, பெரிய விசுவாசம் இருக்குன்றாங்க, இது இருக்குன்றாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா டிஎன்ஏல பார்த்தா ஏதோ சில கோளாறு இருக்குது, அது காமிக்க மாட்டேங்குது. இவர் தேவனால் பிறந்தவர் தாங்கிறத அது நிரூபிக்க மாட்டேங்கிறது. மூணாவது காரியம் பாருங்கள். ஒன்று, சரியான உபதேசம் இருக்கணும், ஆனால் அது நான் கிறிஸ்தவங்கிறதுக்கு அது ஆதாரம் கிடையாது. சகோதர அன்பு தான் ஆதாரம். 2, விசுவாசம் அதுவும் இருக்கணும், அவசியம், நல்லது. ஆனால் அது நான் விசுவாசிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. 3வது, நல்ல நடக்கை, நல்ல வாழ்க்கை அது இருக்கணும். அதை பற்றி நிறைய வேதவசனம் போதிக்கிறது பாருங்கள். எடுப்போம், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சாம்பிள் 1 கொரிந்தியரில் இருக்கிறோம், அப்படியே வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். நல்ல நடக்க தேவையா? வேதவசனம் அதை பற்றி பேசுதா? ஒழுங்காக நடக்கணும், ஒரு நல்ல மாரல் லைஃபு, நல்ல ஒழுக்க நெறிகள் நிறைந்த வாழ்க்கை, டீசெண்டாக வாழணும், ஒழுங்காக வாழணும், உண்மை பேசணும், அது எதையும் தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிலாம் சொல்லுதா வேதம்? ஆமாம் சொல்லுது. அப்படி அது அவசியமா? ஆமாம், ரொம்ப அவசியம். கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்கணும். ஒரு மெய்யான கிறிஸ்தவன்னா அப்படி தான் நடந்து கொள்ளணும். ஆனால் அது கூட அவன் மெய்யான கிறிஸ்தவங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாதுன்னு. அதுதாங்க, ஒருத்தன் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறான், ரொம்ப கரெக்டாக இருக்கான், உண்மை தான் பேசுகிறான், யாரையும் ஏமாத்துறது கிடையாது, ஒரு தீமையும் செய்தது கிடையாது, நல்ல யோக்கியனாக இருக்கிறான் என்கிறதுனால அவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட முடியாது. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன பிரதர், நான் நினச்சேன் அப்படி இருந்தான்னா அவன் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கணும்னு. அப்படி இருக்கிறது நல்லது, ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி இருக்கணும், வேதவாசனம் சொல்லுது. ஆனால் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக அவன் தேவனுடைய பிள்ளை தான் அறிவிக்கிறதுனா வேற டெஸ்ட்டு. அது என்ன? சகோதர அன்பு. ஏன்னா ரொம்ப ஒழுக்க நெறியோடு வாழலாம், ஆனால் சகோதர அன்பு இல்லைன்னா தேவனுடைய பிள்ளையாக இருக்கானா இல்லையாங்கிறதுல சந்தேகம் வந்துடுது. வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிராராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை, அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்கு வேதத்தில். இப்படிப்பட்டவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே கிடையாது. இப்படிலாம் இருக்க முடியாது. இப்படிலாம் ஒரு திறந்துக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கேன் முடியாது. கிறிஸ்தவன் அப்படி இருக்கக்கூடாது. திட்டவட்டமாக வேதவசனம் போதிக்குது. இங்கே மட்டும் ஒரு வசனம் வாசித்தேன், ஏராளமாக போதிக்குது. நன்னடக்கையை பற்றி வேதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமாக பவுலும் சரி, யோவானும் சரி, எல்லாரும் போதிக்கிறாங்க. எப்படி ஒழுங்காக வாழணும், எப்படி பரிசுத்தமாக வாழணுங்கிறத வேதவசனம் பரவலாக போதிக்கிறது. அவசியமா? ஆமாம், அது அவசியம். நல்லதா? ஆமாம், நல்லது. ஆனால் அவன் கிறிஸ்தவன்றதுக்கு அதான் ஆதாரமா? கிடையாது. அதுதாங்க விசுவாசிகளாகிய நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். கிறிஸ்தவனாங்கிறதுக்கு அது ஆதாரம் இல்லை. யோவான் அதுதான் சொல்கிறாரு, கிறிஸ்தவனாங்கிறதுக்கு அது ஆதாரம் இல்லை. ஏனென்றால் ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கலாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஐட்டமில் கூட அவன் அந்த குறைகள் எதுவுமே அவனுக்கு இல்லை, அவன்கிட்ட பார்க்கவே முடியாதுங்க. அவன் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது. இங்கே சொல்லியிருக்கிற இந்த அசிங்கமான காரியத்தில் அவன் ஈடுபடுறதே கிடையாது, ரொம்ப நல்லது. ஆனால் அதனால அவன் கிறிஸ்தவன் சொல்கிறது தப்பு. கிறிஸ்தவன்னா டெஃபினிஷனே வேற பாருங்கள். சிலர் நினைக்கிறாங்க சரி கிறிஸ்தவர்களுக்கே வழக்கம் இல்லாத பாருங்க. சொல்கிறாரு இவர் தான் மெய்யான கிறிஸ்தவர், ஏன்னா இவர் பெரிய யோகியர். நான் சொல்கிறேன், அவர் யோகியராக இருக்கிறத சொல்லுங்கள், பாராட்டலாம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியிலேருந்து வந்தாலும் சரி, ஒரு ஆள் யோக்கியமான ஆள்னா அந்த ஆளை பாராட்ட தான் வேணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க யோக்கியமாக இருக்கிறது நல்லதுன்னு? நல்லது, அந்த ஆளை மதிக்கிறோம் நம்ம. ஆமாம், யாராக இருந்தான்னா, எந்த மார்க்கத்தில் இருந்தானா, எந்த பின்னணியில் இருந்தானா, யோக்கியமாக இருக்கிற ஆளை பாராட்டுறோம், மதிக்கிறோம். ஆனால் அதுக்காக அவர் தான் கிறிஸ்தவன் சொல்கிறது நமக்கு ஒன்றும் விளங்கலைன்னு அர்த்தம். வேத வசனத்தினுடைய டெஃபினிஷன் நமக்கு தெரியல. கிறிஸ்தவன்னா யாரு? வேத வசனத்தின்படி கிறிஸ்தவன்னா யாரு? அவனிடத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால அந்த அன்பு அவனிடத்தில் காணப்படுகிறது.
தேவன் நம்மை அன்பு கூறுகிறது போல அந்த தெய்வீக அன்பு நம்ம எப்படி பாவிகளாக இருந்தபோது நம்முடைய அன்பு கூர்ந்ததோ அப்படிப்பட்ட அன்பு தேவன் உடையவராக இருக்கிறார். அந்த அன்பு இவனிடத்தில் இருக்குது. இவன் குறைவுள்ள மற்றவர்களை, அன்பு கூற முடியாத மற்றவர்களை, ரொம்ப சர்ச்சைக்குரியவர்களை, ரொம்ப சிக்கலான ஆசாமிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அன்பு கூறவே முடியாது. அவரில் கூட அவன் அன்பு கூறுவதை பார்க்கிறோம். அந்த அன்பு அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவன் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு ஆதாரம். மற்ற எல்லாம் இருக்கணும் அவசியம். ஆனால் அந்த அன்பு இராவிட்டால் எல்லாம் இருந்த பிரயோஜனம் இல்லை. அன்பு இருக்கணும், கூடவே இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அன்பு தான் அல்டிமேட் டெஸ்ட் அண்ட் ப்ரூஃப் that a person is truly a believer, truly a born again, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என்ன கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என்ன கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பனீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா, தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறுத்திடும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர்